ரஜினி சென்னைக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு ரஜினி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நான் தான் ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டது. இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும் வேறு, அந்த மாதிரி ஒரு டைட் சிச்சுவேஷன். 1 lakh கொடுத்தா பண்ணுறேன் சார். இல்லை சார், ஒரு நாள் ஒர்க்கு தான். அப்போ 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்களான்னு. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு இந்த ரெக்கார்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. என்கிட்ட எந்த ஒரு ப்ரொடியூசரோட 1 பைசா அட்வான்ஸும் கிடையாது. என் வாய்ஸ் மட்டும்தான் இன்னும் யாரும் மிமிக்ரி பண்ணல. அது ரெக்கார்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ ஆஃப்டர் 36 years சேம் ஆர்டிஸ்ட் டிட் சேம் ரோல்ஸ் இன் த சீக்வல். அந்த மெர்சலில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். அப்போ அதனால இதில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இட்ஸ் பெட்டர். பெரிய ஹிட் ஆக வேண்டிய ஃபிலிம். சினிமா நம்ம டைம் சரியாக வரணும். அதுக்குள்ளே பார்ட்டியில் வேற சேரணுங்கிறோம். சரி, எலெக்ஷன் வருது இல்லை 2026. எனக்கு மற்றவங்க பேசுறது போக நான் இப்போ அவனுக்காக போய் பேசணும். சினிமாவில் 1969 ஃபர்ஸ்ட் நான் பண்ணது ஒளிச்சித்திரம். ரேடியோ சிலோனுக்காக 275 ஒளிச்சித்திரங்கள் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஒளிச்சித்திரம் நம் நாடு, எம்ஜிஆர் படம். அதனால தான் என்னுடைய காலர் டியூனில் இன்னைக்கு கூட நினைத்ததை நடத்திய முடிப்புவன் சாங் இருக்கும். ஸோ அதுலேருந்து பண்ணி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஐ காட் 4 times கண்டினியூஸ்லி ஆல் இண்டியா ரேப்பா அவார்டு வாங்கியிருக்கேன். பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு. அண்ட் 69 விவித் பாரதி ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு பண்ணினது நான் பண்ணின ஜிங்கிள் தான், கமர்ஷியல் ஜிங்கிள், லிப்டன் ரூபி டஸ்டி. அப்போ அதுக்கு பிறகு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் 1970 ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே சவுண்ட் இன்ஜினியர். ரஜினி சென்னைக்கு வந்தபோது பாலச்சந்தர் சொல்லி ஃபஸ்ட்டு ரஜினி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நான் தான் ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டது. ஒரு படம் ஒரு தடவை எனக்கு முரளி மோகன் நடித்த படம். ஏன்னா தெலுங்கு ஆர்டிஸ்ட். என்னுடைய எல்லா நான் விசு படம் பண்ண அத்தனையும் அவர் தெலுங்குல என்ரோல் பண்ணுவார். அவர் படம் ஒன்று தமிழ்ல டப் பண்றாங்க. உடனே ஏஎம் ரத்னம் தான். அது பிப்ரவரி மாதம், எனக்கு அப்போ மார்ச் மாதம் இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும் வேற, அந்த மாதிரி ஒரு டைட் சிச்சுவேஷன். இது மாதிரி முரளி மோகன் 1 lakh கொடுத்தா பண்ணுறேன் சார். இல்லை சார், ஒரு நாள் ஒர்க்கு தான். அப்போ 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்களான்னு. இல்லை 1 lakh கொடுத்துறேன் சார். நேராக ஷூட்டிங் போனாவே எங்கள் வீட்லேயே பணத்தை கொடுத்துட்டார். அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் பாரு. ஒர்க்கே முடிக்கல, நான் ஒர்க்குக்கு போகிறேன், வீட்டில் பணம் கொடுத்துட்டார். நான் போனேன், ஷூட்டிங்கில் போய் அவருடைய அந்த அந்த இது போட்டு லூப் போகுது. அப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், டிஜிட்டல் வரல, லூப்பில் போகுது. போனால் நான் பேசினா ஏதோ டம்ளரில் பென்சில் விட்டு ஆட்டின மாதிரி அந்த உடம்புக்கு என் குரல் சூட்டே ஆகலை. சார் ஓகேண்ணா, ஓகே எல்லாம் இல்லை, இன்னொரு லூப் வேற இது சீன் போடுங்க. 2-3 சீனு பேசினா ஐ வாஸ் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். யாரோ நான் பேசுன மாதிரி இல்லை, அவருக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை. அப்போதான் ரத்னா சார் வந்தோடனே அந்த பண்டில் அப்படியே கொடுத்துட்டு, இல்லை சார் என் வாய்ஸ் சூட்டபிள் இல்லை, நீங்கள் வேற ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துட்டு. பட் இட் வாஸ் அந்த பணம் எனக்கு அவ்வளோ அவசியம். ஆனால் என்னால் அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு என்னுடைய கான்ஷியஸ் இடம் கொடுக்கல. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு இந்த ரெக்கார்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. என்கிட்ட எந்த ஒரு ப்ரொடியூசரோட 1 பைசா அட்வான்ஸும் கிடையாது. படம் பிடிச்சா பணம் வாங்கிப்பேன், இல்லையா மாட்டேன். அது ஒரு பாலிசி. ஏன்னா உழைக்காத பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைப்பேன். மெகா சீரியல் பார்த்து வளர்ந்த தமிழ் மக்களுக்கு ஒரு 100 எபிசோட்ல ஒரு சீரியல் முடியுதா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே இது மாதிரி ஆரம்பிக்கும். ஏன்னா அதுலயே நான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க 500, 1000, 2000 எபிசோட் பார்த்துருப்பீங்க. இது ஒரு குறு நாவல் மாதிரி. இது உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, இதே பேட்டர்ன்ல பண்ணுவோம். இப்போ நீங்க மீனாட்சி சுந்தரம் பார்ட் 2க்கு நாங்க ரெடியா வச்சிருக்கோம். வேணும்னு சொன்னா, அவங்க வேணும்னு சொன்னா. ஆனா கலைஞர் டிவி மாட்டேன்னு சொன்னாதான் வேற யாராவது கேட்டா நாங்க சொல்லுவோம். இது வரைக்கும் நான் யாரையுமே அப்ரோச் பண்ணதே கிடையாது. என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு சூட் ஆச்சுன்னா நான் பண்ணுவேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள்
வித் த மணி ஐ இன்வெஸ்டட், அதோடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்னுடைய லைஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பார்க்கும்போது பிளேஸ்ல நிறைய இருக்கும், ஆக்டரா வந்து நிறைய ஃபில்மோகிராஃபி எல்லாமே இருக்கும். பட் ஆனால் வாய்ஸ் ஆர்டிஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு படம் தான் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க சார், மூடு பண்ணி. அது பாலு மகேந்திரா கேட்டாரு என்கிட்ட. பாலு மகேந்திரா அப்போ ஏன்னா எப்பயுமே வந்து மோகன் அவங்களுக்கு வந்து எஸ்என் சுரேந்தர் அவன் சுரேந்தர் அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சுரேந்தர் கிட்டத்தட்ட 99 ஃபிலிம் சுரேந்தர் தான். நான் வந்து அப்போ வந்து மோகன் வந்து இங்க இன்ட்ரடியூஸ் ஆகல, நெஞ்சத்திக்கல் அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கு முன்னாடி மூடு பணியில ஒரு சின்ன ரோல், அதுல பிரதாப் போத்தன் தான் வில்லனுக்கு. ஸோ அந்த படத்துல மோகன் வந்து ஒரு 2 சீன், ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் ரோல். சரி நம்ம வயசு தானே பண்ணிருக்கான் அப்படின்ட்டு போய் பேசினேன். அதுல கூட ஒரு இடத்துல அப்படின்லாம் சிரிக்கிற மாதிரி வரும். சார் நீ இது நமக்கு வராது சார், அப்போ வரல, இப்போ சொன்னா வரும். அப்புறம் அதை நான் சிரிச்சுக்கிறேன்ட்டார் பாலு மகேந்திரா. அந்த ஒர்க் தான் பண்ணேன் சும்மா, அதுக்கு பிறகு நான் பண்ணல. எதனால சார்? ஏன்னா சவுண்ட் இன்ஜினியரா உங்களுக்கு அந்த வந்து, ஏன்னா உங்களுடைய வாய்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பாத்துக்கோம். அவர் வந்து என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, என் வாய்ஸ் மட்டும்தான் இன்னும் யாரும் மிமிக்ரி பண்ணல, பாத்தீங்களா? பிகாஸ் மை ஸ்டைல் வந்து நான் உங்ககிட்ட இது பேசுற அதே ஸ்டைல் தான் பேசுவேன் ஸ்கிரீன்ல. நடிப்புக்குன்னு ஒரு பாஷை உலகங்கிறது அப்படின்னு அப்படி எடுக்க முடியாது என்னால. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், எந்த வந்து காமன் ஒரு. அதனால தான் என்ன படத்துல பார்க்கும்போது கூட ஒரு நெய்பர்ஹுட் பர்சனா தான் பார்ப்பாங்க. விசுவோட 26 படம், ராமநாராயணனோட ஒரு 24 படம். இது எல்லாமே வந்து ஃபுல்லாவே ஒரு ஃபேமிலி ஓரியன்டட். அதுல வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், பேத்தாஸும் இருக்கும். திருமதி ஒரு வெகுமதி படத்துல கிளைமேக்ஸ்ல நான் தான் அந்த டைலாக் சொல்லுவேன். ஜீன்ஸ்ல கிளைமேக்ஸ்ல நான் தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் என் டைலாக் முடிஞ்சோடனே அந்த லாஸ்ட் ஷாட்டு, அந்த டைனோசர் வந்து மாலை எடுத்து கொடுத்து படம் முடிஞ்சிடும். மணல் கயிறு 8 கண்டிஷன் இப்போ வரைக்கும் அது உங்க பிராண்டாவே இருக்கு. நீங்க தான் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் உங்களோட படம். மணல் கயிறு 2 வந்து ஸ்கிரிப்ட்னா விசு வந்து, விசுக்கு யார் ஒத்துப்பாங்க சொல்லுங்க? விசு எழுதின ஸ்கிரிப்டுக்கு பார்ட் 2 நான் எழுதுறேன், நீ எழுதுறானே, நீ தான் எழுதுறியா, நீ எழுதுறா அப்படிங்கிறான் விசு. நீ பண்ணணும். இல்ல எனக்கு பண்ண முடியாது, உடம்பு சரியில்லை. உனக்கு என்னைக்கு உடம்பு சரியாதோ அப்ப இந்த படம் பண்ணலாம், நீ இல்லாத பார்ட் 2 கிடையாது அப்படின்னு. என்னடா நீ இப்படி படுத்துற? இல்லடா எனக்கு தொண்டையில கொஞ்சம் பரவாயில்ல, 70 வயசு ஆச்சுன்னா குடல் மாற, அதை மாறிட்டு போட்டோம். டப்பிங் நீ தான் பேச போற, நீ என்னைக்கு ஃப்ரீயா அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கிற, நீ தான் நாரத நாயுடு, நான் தான் கிட்டுமணி, அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அது ரெக்கார்டு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ ஆஃப்டர் 36 years சேம் ஆர்டிஸ்ட் டிட் சேம் ரோல்ஸ் இந்த சீக்வல். கதையோடைய அடுத்த கட்டம், சும்மா பேரை மட்டும் வச்சுக்கிட்டு வேற கதை இல்லை. அதே போல அதுல வந்து சாந்தி கிருஷ்ணாவுக்கு டப்பிங் கொடுத்தது வந்து யார் பேசுறாங்களோ அவங்களே தான் இதுல ஜெயஸ்ரீக்கு டப்பிங் கொடுத்தாங்க. அந்த 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 ரோல் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த அந்த படத்தை ரிவ்யூ பண்ணவங்க தான் இந்த படத்தையும் ரிவ்யூ பண்ணாங்க. இப்போ வந்து நான் நேத்திக்கு தான் ப்ரொடியூசர் முரளிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுப்பா, நல்லா போகும், ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ். அந்த மெர்சல்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். அப்போ அதனால இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இட்ஸ் பெட்டர். இட் வாஸ் நாட் எ லாஸ் ஆன ஃபிலிம் கிடையாது, பட் பெரிய பெரிய ஹிட் ஆக வேண்டிய ஃபிலிம். இன்னைக்கும் அது வந்து நீங்க பாருங்க, Z5 இருக்கு. முக்கியமான ஒரு படம் இப்போ வரைக்கும் வந்து பசங்க எல்லாம் ரெக்ரியேட் பண்ற மாதிரியான சீன்ஸ்னு பார்க்கும்போது பூவை பூச்சுடுவா ஜீன்ஸ். ஜீன்ஸும் கூட ஜீன்ஸ் அப்படிதான். என்னுடைய பேரன் 7 வயசு, அவனுடைய ஃப்ரெண்டு காதுன்னு, அவன் காதம்பரின்னு நினைக்கிறேன் பேர். அவளும் அவன் கிளாஸ் 2வது படிக்கிறான். இது ஆக்சுவலா 1வது படிக்கும்போது நடந்தது. அவ வந்து போய் உங்க தாத்தா படம் பார்த்துட்டேன், ஜீன்ஸ் சூப்பர், 5 times பார்த்துட்டேன், அவ்வளவுதான், புக்கெல்லாம் தூக்கி போட்டான், வந்து இங்க உட்காந்துட்டான் கம்ப்யூட்டர் முன்னாடி, எனக்கு இப்ப ஜீன்ஸ் போடு, நான் 6 times பார்க்கணும். இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஐ டோன்ட் எய்ம் ஃபார் எனிதிங். எனக்கு வந்து வாட் எவர் ஐ கெட் ஐ அக்செப்ட் இட். அதான் என்னுடைய. அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. பிரபு அப்படி நடிக்கிறாரு, இவர் இப்படி நடிக்கிறாரு, அவர் இப்படி. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா பிரபு மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாரு, வடிவேலு மாதிரி, நான் என் மாதிரி தான் நடிப்பேன்.
அது அது அப்படிதான். அது அது ஒரு இப்போ வந்து உங்களுடைய கதையை ஃபுல்லா ஒரு பயோபிக்கா பண்ணணும் அப்படின்னா யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பயோபிக் பண்ற அளவுக்குலாம் என் கதையெல்லாம் ஒரு பெரிய கதையா கிடையாது. நான் வந்து என்னுடைய இது எழுதிட்டு இருக்கேன், சுயசரிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஓகே, எழுதிட்டேன் ஆல்மோஸ்ட். அது வந்து ஒரு சின்ன இதுல ஸ்பீக்கிங் லாங்குவேஜில் வரணுமா ரைட்டிங் லாங்குவேஜில் வரணுமான்ட்டு அந்த புக்கை வந்து நான் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை கொடுத்துருக்கேன் 4-5 பேர்கிட்ட. படிச்சுட்டு அவங்க என்ன படமா வந்தது அப்படின்னா நானே பண்ணுவேன். நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொருத்தர் பண்ணும்? சார் சின்ன பையன்ல இருந்து ஃபுல் அப்படியே பண்ணணும். அதுக்குதான் ஏஐ வந்துருச்சு. குழந்தையே பேசுது, பேசிட்டு போட்டோம். என்ன விஷயம்? அண்ட் எதனால வந்து நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தீங்க சார் சினிமால இருந்து? அண்ட் இப்போ படங்கள் வந்து நீங்க பண்ண போறீங்களா? பிரேக் எடுக்கணும்னு எடுக்கலாமா? எனக்கு படம் வந்தா எனக்கு சூட்டபிளா வரணும், இல்லைன்னா நான் பண்றது இல்லை. அவ்வளவுதான். பண்ணக்கூடாதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்ப எனக்கு சிம்பு கூப்பிட்டு தான் அந்த இதுல இந்த படத்துல எனக்கு டிஆர் கூப்பிட்டு, சேகர் நீ என்னுடைய நெருக்கமான நண்பர் 10 பேர்ல ஒருத்தன், என் பையன் உங்களை வச்சு ஒரு படத்துல ரோல் பண்ண. கண்டிப்பா பண்றேன் சார். அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை கூப்பிடுறாங்கிறது ஒரு பெருமை தானே. கண்டிப்பா பண்றேன். சில பேர் நினைக்கலாம் இவர் எப்படி ஹேண்டில் பண்றது. எனக்கு கரெக்டா சொல்லிட்டா நான் கரெக்டா இருந்துருவேன். அடுத்து படங்கள் அப்படின்ற மாதிரி உங்க ஸ்லீவ்ஸ்ல என்ன வச்சிருக்கீங்க நாங்க பாக்க? இப்போ அஸ்வினுக்கு என் பையன் 3 படம் பண்ணியிருக்கான். அவன் வேகம், நினைவில் நின்றவள், மணல் கயிறு 2. இப்போ அவனுக்கு 2 படம் ரெடியா இருக்கு. அவன் ரெடி, இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். அது ஒண்ணு வந்து 2 பீஸ். 2K கிட்ஸுக்காக அந்த படம், 2K கிட்ஸ்க்கான படம் 2 பீஸ் ஒரு படம். அது எழுதினதே ஒரு ஃபீமேல் ரைட்டர் தான். ஷி இஸ் கோயிங் டு டைரக்ட் இட். அந்த படம் ஒன்று. இன்னொன்று வந்து சிங்கார வேலனா முருகர் பேர், அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். அப்புறம் தேனாண்டால் ஃபிலிம்ஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க. டைம் தான் எல்லாமே. சினிமா வந்து நம்ம டைம் சரியா வரணும். வந்திருக்கு, அதுக்குள்ள பார்ட்டியில் வேற சேரணுங்கிறோம். சரி, எலெக்ஷன் வருது இல்லை 2026. இப்போ எனக்கு மற்றவங்க பேசுறது போக நான் இப்போ அவனுக்காக போய் பேசணும். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான வேல்யூபிள் டைமிங். தேங்க்யூமா, தேங்க்யூ. ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி 9841023545 ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பேட்டியா அப்படின்னா டயல் பண்ணிட்டு கட் பண்ணிட்டுங்க. எதுக்கு அனாவசியமா? உங்களுக்கும் காசு செலவு மிச்சம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். எப்போ வேணால் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு நைட் ஷிஃப்டாக இருக்கும், ஆனால் நான் தூங்கணும் அப்போது. அதனால் நார்மல் டைம் மார்னிங் ஒரு 7:30 to நைட்டு 10:30 வரைக்கும் என் ஃபோன் வந்து ஆல் தி 7 days 24/7 நம்மளது அவைலபிளாக இருக்கும். ஓகேயா? அதே போல் வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் ரஜினி அட்ரஸ் கொடுக்குறீங்களா, அவர் ஃபோன் நம்பர் தரீங்களா, கமலஹாசன் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் கேட்காதீங்க. கொஞ்சம் கடுப்பாயிடுவேன் நான். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான வேல்யூபிள் டைமிங். தேங்க்யூமா, தேங்க்யூ. சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா.